ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீரங்கத்தில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு ஆத்தங்கரை காவேரியின் கரையோரத்தில் கஜேந்திர மோட்சம் நடக்கும். அதை நம்ம மாட்டில் இன்றைக்கி அனுபவிக்க போகிறோம். நிறைய வருஷக்கணக்காக கஜேந்திரங்கிற யானைக்கும் முதலைக்கும் சண்டை. கஜேந்திரனோட காலை பிடிச்சி எப்படியா தண்ணிக்குள்ளே இழுத்து முதல்ல அதை சாப்பிடணும்னு ரொம்ப தீர்மானம் பண்ணிட்டு, ஆனால் கஜேந்திரன் பெருமாளுக்காக அந்த ஆற்றுலேருந்து பறித்த அந்த தாமரை புஷ்பத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அது உறுதியாக இருக்குது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கா வருஷக்கணக்கா. ஒரு நாள் வழி தாங்காமல் ஆதி மூலமேல் கத்தித்து பெருமாள் உடனே ஓடி கஜேந்திரனை ரக்ஷணம் பண்ணான். அதை திருமங்கையாழ்வார் சிறிய திருமடல் பாசுரம் மூலமாக நம்ம இப்போ அனுபவிக்க போகிறோம். ஒரு 4 வரியை சிறிய திருமடல்லேருந்து நான் இப்போ சேவிக்க போகிறேன். போரானை பொய்கைவாய் கோட்பட்ட நின்னலரி நீரார் மலர் கமலம் கொண்டோ நெடுங்கையால் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராயண்ணாரிடரை நீக்காய் எனவே குண்டு சீராத சீற்றத்தால் சென்னிரண்டு கூறாக ஈராவதனை இடர்கடிந்தான் எம்பெருமான். பெருமாள் சக்கரத்தாழ்வார் மூலியமா முதலையோட வாயை அழகாக கட் பண்ணி விட்டுட்டா. அப்புறம் தன்னோட யானையோட காலை தன்னோட உத்திரியத்தால் வாயில் அழகாக நம்ம சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கண்ணில் மண் விழுந்துருக்குன்னா எப்படி ஒரு அம்மா ஊதி வைப்பாளோ அது மாதிரி பெருமாளும் தன்னோட வஸ்திரத்தில் உத்திரியத்து மூலியமாக ஊதி யானையோட காலை பாங்கா தொடச்சி விட்டு கஜேந்திரன் கொடுத்த அந்த தாமரை புஷ்பத்தை தன்னோட சேர்த்துண்டு கஜேந்திரனுக்கும் மோட்சத்தை கொடுத்து அந்த முதலைக்கும் ஒரு நல்கதியை கொடுத்தா. இந்த கஜேந்திர மோட்சத்தை டெய்லி நம்ம இதை நினச்சி பார்க்கணும். நம்மளோட கஷ்டங்களெல்லாம் பெருமாள் போக்கி கொடுப்பாங்கிறது தான் இதோட தாத்பரியமே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.